ஏய் நிவி, இங்க பாருடி. என்னடி சீக்கிரம் சொல்லு. ஏய் அந்த டென்மார்க் பிட்ட பேப்பரை மட்டும் தூக்கி போடுடி. ஏய் நானே இன்னும் எழுதல, இருடி. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? ஏண்டி கத்துற? இவ கத்துல வெளியே போன ஆளு உள்ள வந்துருவான் போல. இந்தாடி சீக்கிரமா எழுதிட்டு கொடு. ஐயோ, அந்த ஆள் ஒரு முத்திரைக்கு போட்டாலே. ஏமா இப்படி காப்பி அடிச்சு எழுதுறதுக்கு படிச்சு எழுதலாம்ல? அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலை மயிர மட்டும் பாருங்க. காப்பி அடிச்சதும் இல்லாம நக்கலாவ பேசுறீங்க. எல்லாம் வெளியே வாங்க. இனி நீங்க எக்ஸாம் எழுத தேவையில்ல. போய் உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வாங்க. இந்த ஆளை சும்மாவே விடக்கூடாதுடி. இந்த ஆளை ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஆமா, என்னடி பண்ண போறோம்? காலங்காலமா பண்றதுதான் பண்ண போறோம். யோ கான்ஸ்டபிள், இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணியா? எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண? நீ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கேன்னு உன் மேல புகார் கொடுத்துருக்காங்க. ஓ, பாலியல் வழக்கா? அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. அவ்வளவுதான், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. என்னையா குற்றத்தை ஒத்துக்கிறியா? நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொன்னா நம்புவீங்களா யுவரானர்? தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணலன்னு சொன்னா யார் நம்புவாங்க? அப்புறம் எதுக்கு யுவரானர் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? குற்றவாளியே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. 13 வருடங்களுக்கு பிறகு மிஸ்டர் வால்டர், உங்க மேல போடப்பட்ட வழக்கு பொய்யானதுன்னு நிரூபணமாயிருக்கு. இனி நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம். இனி நான் தலை நிமிர்ந்து நடந்து என்ன யுவரானர் ஆக போறேன்? என் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிக்க உங்களுக்கு 13 வருஷம் ஆயிருக்கு.